விபத்திற்கு காரணமானவர் என கூறப்படும் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ரயில்வே கேட்டை மூடாமல் கேட் கீப்பர் உறங்கியதால் தான் வேன் மீது ரயில் மோதியதாக சுற்றுவட்டார மக்கள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை கீப்பர் மூடிய போது திறந்து வேனை அனுமதிக்குமாறு டிரைவர் கூறியதாக ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது. டிரைவர் கூறியதால் தான் கீப்பர் கேட்டை திறந்து வேனை தண்டவாளத்தை கடக்க அனுமதித்ததாகவும் ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே லெவல் கிராசிங் உடைய கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை தற்பொழுது தமிழ்நாடு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த விபத்துக்கான காரணம் பங்கஜ் சர்மாவும் என்பதனால் அவர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக காலை நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. அது ஒரு பள்ளி வாகனம் ஒரு கேட் கீப்பருடைய தவறினால் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்று அந்த விபத்து நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டி அவர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. மற்றும் மீட்பு பணிகளுக்கு அவர்கள் இடைவெளி ஏற்படுத்தும் வகையில பங்கஜ் சர்மா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் அந்த பகுதியில் வந்த பொழுது அந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். இந்த சூழலில் பங்கஜ் சர்மாவிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில அவர் கேட்டை மூடியதாகவும் அந்த கேட் மீண்டும் திறக்க வேண்டும், பள்ளிக்கு நேரமாகிறது என்று அந்த விபத்துக்குள்ளான பள்ளி வேனுடைய ஓட்டுநர் சங்கர் கேட்டுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் பங்கஜ் சர்மா ரயில் வருவதற்கு முன்பாக கேட்டை திறந்ததனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்றும் முதற்கட்ட முடிவுல தகவலாக தெரிய வந்திருக்கிறது ஆய்வுல. இந்த சூழல்ல பங்கஜ் சர்மா இந்த கேட்டை திறந்தது சட்டத்துக்கு புறம்பானது, ரயில்வேவுடைய விதிகள் புறம்பானது. அவர் ரயில்வேவுடைய விதிகளை மீறி இருக்கிறார். மேலும் அவருடைய இந்த அலட்சிய போக்கு பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விபத்துக்கு பங்கஜ் சர்மாவும் பொறுப்பு என்பதனால் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக பங்கஜ் சர்மாவை அந்த பகுதி மக்கள் தாக்கக்கூடிய அளவிற்கு முன்னர் சென்று பங்கஜ் சர்மா இருக்கக்கூடிய அந்த கேட் கீப்பருடைய அறையை தாக்கியிருந்தார்கள். அவருடைய கண்ணாடிகள் தான் தகர்த்தப்பட்டிருந்தது. பங்கஜ் சர்மா காலில் காயம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மீட்பு பணிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில ஒரு போராட்ட குணத்தோடு அங்கு முன்னின்றார்கள். அவர்களை தற்பொழுது காவல்துறையினர் அப்புறப்படுத்தி மீட்பு பணிக்கான பணிகளை துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. கையோடு பங்கஜ் சர்மாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்திருந்தது. தற்பொழுது பங்கஜ் சர்மாவிடம் விசாரணை நடந்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்பி ஜெயக்குமார் சம்பவ இடத்தில் நீண்ட நேரமாக, அதாவது விபத்து நடந்த சிறிது நேரத்திலே தகவல் தெரிஞ்சு அவரும் சம்பவம் இடத்துக்கு வந்தார். அங்கு தொடர்ச்சியாக அவர் ஆய்வு பணிகளையும் விசாரணை மேற்கொண்டு அந்த துரிதமாக மீட்பு பணிகளுக்குமான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். இந்த நிலையில டிஐஜி உமா சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரடியாக விழுப்புரம் உடைய டிஐஜி உமா நேரில் வந்திருந்தார்கள். அவரும் அந்த பகுதியில மூத்த காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அங்க ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. மேலும் விபத்து தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக மேற்கொள்வதற்கும் டிஐஜி உமா அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தற்பொழுது இந்த கைது என்பதை தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமார் அவர்கள் பங்கஜ் சர்மாவை கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்துக்கான காரணத்தில் பங்கஜ் சர்மா மீது பெரும் குற்றச்சாட்டானது அந்த பகுதி மக்களால் சுமத்தப்படுகிறது. அவர் கேட்டை திறந்ததுதான் இந்த விபத்துக்கான காரணம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த வாகனத்தை, இந்த வேனை இயக்கிய வேன் ஓட்டுநர் சங்கர் படுகாயமடைந்து அவரும் தற்பொழுது சிகிச்சையில் இருக்கிறார். அவர் இந்த கதவை திறக்க சொல்லி கேட்டாரா என்பது சங்கர் சொல்லும் பொழுதுதான் தெரிய வரும். தற்பொழுது சங்கர் சிகிச்சையில் இருப்பதால் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதா என்பது தெரியவில்லை. மேலும் சங்கர் தொடர் சிகிச்சையில் இருக்கக்கூடிய சூழல்ல அவர் சிகிச்சையிலிருந்து வந்ததுக்கு பிறகாக சங்கரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்று தகவல் சொல்லப்படுகிறது. ஏனெனில் கேட் கீப்பர் தானாக கேட்டை திறக்கவில்லை, மூடிய கேட்டை சங்கர் கேட்டது அடிப்படையில தான் கதவை திறந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய சூழல்ல கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சொல்வது உண்மையானால் அப்பொழுது அந்த வேனை இயக்கிய வேன் ஓட்டுநர் சங்கர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெளிவானது. இந்த அடிப்படையில சங்கர் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது, அது சிகிச்சை முடிந்து அவர் வரும்பொழுது அவரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொள்வார்கள். அப்பொழுது சங்கர் சொல்லக்கூடிய அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்வார்கள். அதே போன்று தெற்கு ரயில்வேவும் அதன் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பங்கஜ் சர்மா மீது எடுப்பார்கள். தற்பொழுது பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தெற்கு ரயில்வே இந்த விபத்துக்கு காரணம் கேட் மூடப்படாததான் என்பதை உறுதி செய்தது. அதுவும் அவர் மூடிய கதவை கேட் கீப்பர் என்ற அடிப்படையில் அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் அனுமதி இல்லாமல் திறக்கக்கூடாது, அதை மீறி அந்த வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் திறந்தேன் என்று சொல்லியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவர் மீது நடவடிக்கையை தற்பொழுது தெற்கு ரயில்வே எடுத்திருக்கிறது. இந்த சூழல்ல காவல்துறையும்
அவர் மீதான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவருடைய பணியிலிருந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை அவருடன் அவர் மீது இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல அடுத்தடுத்து இந்த விபத்து தொடர்பான செய்திகளும் வந்தவண்ணம் இருக்கின்றன. குறிப்பா இந்த விபத்துடைய தொடக்கத்துல 2 நபர்கள் உயிரிழப்பு என்பது உறுதி செய்யப்பட்டது. முதலாவதாக 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல் சொல்லப்பட்டது. குறிப்பாக 5 நபர்கள் இந்த வாகனத்தில் பயணித்தவர்கள், வேன் ஓட்டுநர் உட்பட 5 நபர்கள் இந்த வாகனத்தில் பயணித்தவர்கள். அதில் சம்பவ இடத்திலேயே 6ஆம் வகுப்பு மாணவன் நிவாஸ் உயிரிழந்திருந்தார். அவருடைய உடல் சிதைந்து அந்த தண்டவாளத்தில் கிடந்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இதை பார்த்த பகுதி மக்கள் வெகுண்டிலிருந்து கேட் கீப்பர் தான் இதற்கு காரணம் என்று அவரை தாக்கும் அளவுக்கு இந்த விபத்தை பார்த்தவர்கள் ஆக்ரோஷமடைய அளவுக்கு இது கோரமான ஒரு விபத்தாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. மேலும் நிவாஸ் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததை அடுத்து துரிதமாக மீட்பு பணியில் ஈடுபட்ட பகுதி மக்கள் உடனடியாக அவர்களை மீட்டவர்களை அருகில் இருக்கக்கூடிய கடலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அங்கு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற நிலையில சாருமதி என்ற 11ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்திருந்தார். இவர் கிருஷ்ணசாமி பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. அவர் உயிரிழந்த சூழல்ல அதற்கு அடுத்தபடியாக மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 2 நபர்கள், ஒன்று செலியன் மற்றொன்று விஸ்வஸ். இந்த 2 பேர்ல செலியன் சாருமதியோடைய தம்பி 10ஆம் வகுப்பு படிக்கிறார். அதே பள்ளி, அதாவது கிருஷ்ணசாமி பள்ளியிலே 10ஆம் வகுப்பு படிக்கிறார். அவரும் இந்த விபத்துக்கு பிறகாக தீவிர சிகிச்சையில் இருந்து வந்தார். அவர் இந்த சிகிச்சை பலனின்றி செலியனும் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. மொத்தம் 3 உயிரிழப்பு இந்த கோர விபத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விஸ்வேஸ் என்ற மாணவர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் வேன் ஓட்டுநர் சங்கர் என்பவரும் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வாறு 5 நபர்கள் இந்த விபத்தினுடைய நேரடியாக பாதிக்கப்பட்ட நபர்கள். மற்றொருவர் இந்த விபத்தை பார்த்தவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணாதுரை என்பவர் இந்த விபத்திலிருந்து மீட்பதற்காகவும் விபத்து நடந்தவர்களுக்கு உதவுவதற்காகவும் வந்திருக்கிறார். அவர் இந்த விபத்து நடந்த இடத்துல மின் கம்பியுடைய அந்த ஒயர், ரயில் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரழுத்த கம்பியோடைய மின்சார கேபிள்கள் கீழே அருந்து விழுந்திருக்கிறது. அதனிலிருந்து ஷாக் அவர் மீது அடித்ததாகவும் அந்த மின்சாரம் தாக்கியதில் அவர் தற்பொழுது கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொன்று பங்கஜ் சர்மான்னு சொல்லி கேட் கீப்பரும் தாக்குதல் உள்ளாகப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த விபத்தினுடைய அடுத்தடுத்த தகவல்கள் தற்பொழுது வந்தவண்ணம் இருக்கின்றன. மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணமானது தமிழ்நாடு அரசாலும் அதே போன்று தெற்கு ரயில்வேயாலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்கான வலுவான பாதுகாப்பு நெறிமுறைகளை கேட் கீப்பர்கள் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சில இடங்களில் இந்த போன்ற மனித தவறுகளால் விபத்துகள் ஏற்படுவதை கட்டுப்படுத்துவதற்கும் வருங்காலத்தில் இன்னும் வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே உறுதியளித்திருக்கிறது. இந்த சூழல்ல உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய மாணவர்களுடைய குடும்பத்தினருக்கு தங்களுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. அதனுடனாக உயிரிழந்தனுடைய குடும்பத்தாருக்கு 5 லட்சம் ரூபாய், அதாவது உயிரிழந்தனுடைய குடும்பத்தாருக்கு 5 லட்சம் ரூபாய் என்ற அளவில் நிவாரண நிதி வழங்குவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இதுவரை 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதே போன்று காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இதே போன்று தமிழ்நாடு அரசும் இந்த விபத்து அறிந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விபத்து தொடர்பாக தனது இரங்கல் குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். காலையிலேயே இந்த விபத்தை தகவல் இருந்ததும் பெரும் அதிர்ச்சி அடைந்ததாக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய இரங்கல் குறிப்புல தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை தரக்கூடிய நேரத்துல அவருடைய குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் முதலமைச்சர் அந்த இரங்கல் குறிப்பிலேயே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதாவது உயிரிழந்திருக்கக்கூடியவருடைய குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும் அதே போன்று காயமடைந்திருக்கவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தற்பொழுது அடுத்த கட்டமாக இந்த கேட் கீப்பர் மீதான நடவடிக்கை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு பிறகாக தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதன் பிறகாக இந்த விசாரணை தொடர்பான அறிவிப்புகள்
வெளியாகியிருந்தது. மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் விசாரணை மேற்கொண்ட இந்த இடத்துல டிஐஜி விழுப்புரம் டிஐஜி உமா நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகாக தற்பொழுது பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பங்கஜ் சர்மா கேட் கீப்பராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர்தான் இந்த விபத்துக்கான காரணம் என்று அப்பகுதி மக்களால் குற்றம் சாட்டக்கூடிய நபர் என்பதனால் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு அவர் முதற்கட்டமாக தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த நிலையாக மீண்டும் இந்த வழித்தடத்தை ரயில்வே வழித்தடத்தை சீரமைக்கக்கூடிய பணிகளில் தெற்கு ரயில்வே கவனம் செலுத்தி வருகிறாங்க. முன்கூட்டியே அவர்கள் இந்த மீட்பு பணிக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில தற்பொழுது மீட்பு வாகனம் உடனடியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. விபத்து நடந்திருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியுடைய அந்த பகுதி என்பது ரயில்வே கோட்டத்தின்படி திருச்சி கோட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ரயில்வேயுடைய இடம். அந்த பகுதிக்கு தற்பொழுது திருச்சி கோட்டத்திலிருந்து மீட்பு பணிக்கான வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு ரயில்வேயுடைய பொது மேலாளர் ஆர்என் சிங் சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழித்தடத்தை சீரமைப்பதற்கான பணிகளை தெற்கு ரயில்வே விரைவாக மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. விழுப்புரம் மயிலாடுதுறையினுடைய பேசஞ்சர் ரயில் இந்த விபத்தை சிக்கிய ரயில். அந்த ரயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ரயில் மோதிய விபத்தில் வேனில் பயணித்தவர்களுக்கு தான் இந்த பெருத்த சேதமும் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துல இந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்துல அந்த மின்வழித்தட கம்பிகள் என்பது அருந்து விழுந்திருக்கிறது. மின் கம்பங்கள் சேதமாயிருக்கிறது. இதனால் இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ரூட் என சொல்லக்கூடிய அளவுல இது ஒரு மின்வழித்தடம். ரயில்வேயோட போக்குவரத்துல இந்த வழித்தடம் என்பது ஒரு மின்வழித்தடம். அதனால் அடுத்த ரயில்கள் செல்வதற்கு தண்டவாளத்தை சீரமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.